நம்ம பாரம்பரிய மருந்துகள்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓணான் சுடர் தைலம் அப்படின்லாம் இருக்கு. ஸோ இதோட மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல இத எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த ஃபிட்ஸுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறது. இன்னைக்கு நவீன மருத்துவத்திலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிலெப்சி வந்து கம்ப்ளீட்லி கியூர் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால குழந்தைகளுக்கும் இந்த காய்ச்சலை தவிர்த்து மற்ற காரணங்களால வலிப்பு நோய் வந்தாலும், அதையும் நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூர் பண்ண முடியும். ஃபிட்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, ஆ அதை முற்றிலும் கட்டுக்குள் வைப்பதும் வந்து அவ்வளோ சரியான விஷயம் இல்ல. ஸோ அத பாஸ் பண்ண விட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய தீவிரத்தை குறைக்க முடியும். வயதானவர்களுக்கு ஸ்ட்ரோக்லயும் வந்து வலிப்பு ஏற்படும். கட்டிகளும் வலிப்பு ஏற்படும். ஸோ கட்டிகள் இருந்தது அப்படின்னா, அதற்கு தகுந்த வகையில வந்து சிகிச்சை எடுக்கணும். ஸ்ட்ரோக் போன்றவை இருந்தது அப்படின்னா, அவர்கள் நரம்பு சார்ந்த மருந்துகள் எடுத்துக்கணும். ஸோ சித்த மருத்துவத்திலும் நிறைய அற்புதமான மருந்துகள், நரம்பு சார்ந்த மருந்துகள் இருக்கு. ஸோ அந்த மாரி மருந்துகள எடுக்கணும்.